ரிலீஸ் ஆயிட்ட பிறகு அந்த பாடலை வந்து மக்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த பாடலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றியை பாடல் ரிலீஸ் பண்ண அந்த ஆடியோ லான்ச் அன்னைக்கே வந்து எட்டியிருக்கக்கூடிய படத்துடைய இசையமைப்பாளர் திரு கெவின் டெகோஸ்டா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷலாக ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேவா சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் வந்து இந்த சாங் பாடி கொடுத்தாரு. இது எல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் வந்து பேச்சு கம்மி போல இருக்கு, ஒன்லி என்னுடைய பாடல்கள் பேசும் அப்படின்ட்டு முடிச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடியவர், இயற்கை விவசாயத்தை மீட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் மண்ணுக்கும் மக்களுக்கும்ன்ற அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை செய்து வரக்கூடிய நடிகர், சமூக சேவகர் திரு சவுந்தரராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓகே, மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். கடுக்கா இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வரணும்னு சொல்லி என்னை அழைச்சதுக்கு PRO ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. ஒரு நல்ல படம், உண்மையிலே வந்து ஒரு குவாலிட்டியான படம் நான் சொல்லுவேன். எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. டிரெக்டர், சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் அண்ட் மியூசிக். ஆக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. குவாலிட்டியான படம், ரசிக்க முடிஞ்சது. சாங்கை தான் காம்பேரர் சொன்ன மாதிரி, சிம்மையா சொன்ன மாதிரி, பாட்டு முடிஞ்சோடனே ஐயையோ அப்படின்ற மாதிரி முணுமுணுக்க ஆரம்பித்தோம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். என் பக்கத்தில் உட்காந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருந்தாரு. எப்படி கம்மியாக பேசிட்டு போனான்னு தெரியல. எனிவே சூப்பராக இருந்துச்சு சார். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது. ஏன்னா காரணம் தனஞ்சயன் சார் இங்கே இருக்கார். அவர் ஒரு விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம். அவர் இந்த படத்தை எடுத்தது முதல் வெற்றி. அண்ட் அவர் ப்ரொமோஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு 10 தலைக்கு அவர் தான், எங்கள் படத்துக்கு அவர் தான் ப்ரமோஷன், அந்த ஃபுல் ஐடியா, அந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிக்யூஷன்லாம் ஷேர் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு சாங் 20 மினிட்ஸ் அந்த ஒரு கிராமிய சாங் மாதிரி ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி போட்டீங்க, சூப்பராக இருந்தது சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்க. ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார், தயாரிப்பாளருக்கு நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து நாங்கள் படம் பார்க்க போனோம்னா 2 படம் டிக்கெட் எடுத்தோம்னா 3ஆவது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட்டு. அந்த மாதிரி ஒரு நாளில் 2 டிக்கெட் எடுத்தால் 1 டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு. ஐ திங்க் இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு, புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு 10 டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 டிக்கெட் ஃப்ரீயாக சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வில் கம். அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு 10 டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு 5 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு. மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். எகைன் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தாவேகா சவுந்தரராஜா. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக ரொம்ப முக்கியமானவர் தான் வந்து பேச போகிறாரு. ஒரு படம் வந்து சிறப்பாக இயங்குறதுக்கு நிச்சயமாக படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து முழு முதல் காரணமாக இருந்தாலும் அதனுடைய தொடக்க புள்ளி எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இயக்குனர்கிட்ட இருந்து தான். ஸோ நம்மளுடைய சிறப்பு விருந்துகளும் சொன்னாங்க படம் ரொம்ப குவாலிட்டியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சிறப்பான படத்தை தன்னுடைய முதல் படத்திலேயே வந்து நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய படத்தின் இயக்குனர் SS முருகராஜ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயம் ஐயா, உதயகுமார் சார், பேரர் சார், சிவகுமார் சார், எல்லாருக்கும் வணக்கம். மேலே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சார், ரவிச்சந்திரன் சார், கௌரிஸு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ஊரில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தோழர் ஜீவானந்தம், கெம்புராஜ், கார்த்தி, இன்னும் நிறைய நண்பர்கள் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் நல்லபடியாக எடுக்க முடிஞ்சதுங்க. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். நம்மளுக்கு இதை விட சிறந்த படம் இந்தியாவிலேயே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும்.
ரொம்ப நன்றிங்க. சில பேரை கவனிச்சிங்கன்னா படம் வேலைகள் நடக்கும்போது பயங்கரமாக வேலை செய்வாங்க. அந்த ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி ஆள் எங்கே உட்காந்துருக்காருனே தெரியாது, அட்ரஸே தெரியாமல் தனியாக போய் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. மேடையில் தான் இப்போ இருக்கார் அவர், இருந்தாலும் இடம் தெரியாமல் உட்காந்துருக்காரு. பெஸ்ட் கேஸ்ட் ஸ்டூடியோஸுடைய நிறுவனர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி கடுக்கா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நானும் கௌரிஷ் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கௌரிஷை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த உடனே ஒரு கதை தேட ஆரம்பித்தோம். அப்படியான ஒரு கதை தான் இந்த படம். நிறைய கதைகள் கேட்டோம். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு ஹீரோவை நடிக்கும் போது ஏன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்டேன். அப்போ அவன் தான் சொன்னால், நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் நடிக்கும்போது என்னோடய படத்தில் தான் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணும்போது அவன் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக என்ன ஸ்டார்ட் பண்ணணும், நான் கோஆர்டினேட்டடா, உனக்கு நான் ஒரு கேரக்டர் ரோல் தரேன்டா அப்படி சொன்னேன். இல்லை மச்சான், நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ என்னோடய அமலாபால் ப்ரொடக்ஷனில் வந்த கடாவர் படத்தில் அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சீன் பண்ணான். அவன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 years ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹீரோவாக அவனை பார்க்குறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்குது. எனிவே இந்த படத்துக்காக அவன் உழைச்ச உழைப்பு வந்து கதை தேடுறதுல இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து தான் எங்களோட டேரக்டர் ஒரு கதை சொன்னா. அப்படி அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அது மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து படமே ஒரு வில்லேஜ் படம் பண்ணணுமா, ஒரு த்ரில்லர் படம் போயிடலாமே சேஃப் அப்படின்லாம் பயங்கர அறிவாலாம் பேசணும். அப்போ அவன் சொன்னது, இல்லை மச்சான், நம்ம வில்லேஜ் படத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம், கதையாகவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண படம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த படத்தோட கண்டென்ட் தான் எங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிற சண்டைகள், எங்களுக்கு எல்லாருக்குள்ளே இருக்கிற அறிவுகள், எங்களோட எல்லா தெளிவுகளையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு அது இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் இந்த படத்தோட டைரக்டரோட கண்டென்ட் அண்ட் எங்களுக்கு 2வது பெரிய பலம் இந்த படத்தோட சாங்ஸ். ஏன்னா எப்படியாவது 2 ஹிட்டுப்பாட்டு வேணும். இது தாண்டி வேறு எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. ஐடியாவா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு கொடுத்த அத்தனையுமே நல்லா இருக்கிற மாதிரி சூப்பரான சாங்ஸாக முணுமுணுக்கிற மாதிரி லிரிக்ஸோட எங்களுக்கு ரொம்ப அழகாக அதை அமைச்சு கொடுத்தாங்க லிரிக் ரைட்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை வந்து ரொம்ப காலம் இதுக்கான ஒரு சின்ன படம், நிறைய நேரங்கள் செலவு பண்ண முடியாது, வேகமாக முடிக்கணும், இந்த மாதிரி நிறைய பிளானிங் கிட்ட இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எங்கள் டைரக்டர் ஆகட்டும், அந்த அம்மா, அந்த அக்கா வந்து நானும் அந்த அக்காவும் சுதா அக்காவும் நானும் வந்து ஒரே ஊர். இது ஒரு மாதிரி கனெக்ட். என்னோட ஃப்ரெண்டு நானும் அவனும் ஒரே நாள் பிறந்தோம், கௌரிஷ் நானும், அது எங்கள் அக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படமாக ரொம்ப தூரமாக இருந்து இந்த படத்தை பண்ணோம். எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு. ஈவன் இன்னைக்கு ப்ரொமோஷன் வரைக்குமே என்ன சொல்கிறானா கௌரிஷ் அதை மட்டும் தான் பண்ணுவான். நானும் சொல்லுவேன், இவ்வளோ பண்ண வேணாண்டா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வரானா ப்ரமோஷனுக்கு, அவன் என்னவோ பண்ணுவான். அது ஏதோ ஒன்று விதத்தில் அந்த படத்துக்கு நல்லதாக போய் முடியும். இப்போ வரைக்கும் எல்லாமே இந்த படத்துக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. படத்தை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் இந்த படத்தை பண்ணுறேன்னு சொன்னோன்னே we are very happy. ஏன்னா இதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு சுமக்க வேணாண்டா, கீழே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம். ரிலீஸ் டேட்லேருந்து எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட். விநாயகர் சதுர்த்தி எத்தனை படம் வரும், பட் ஒரே ஒரு படம் தான் தனஞ்சயன் சார் மட்டும்தான். இன்றைக்கும் சும்மா எல்லாரும் கேட்பாங்க, ஏன்பா அந்த டேட் அப்படிலாம் கேட்டாங்க. நிறைய பேர், நிறைய அறிவாளிங்கெல்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரே வார்த்தை, தனஞ்சயன் சார் சொல்லிட்டாங்க, படம் நல்லா இருக்குன்ட்டாங்க, இனி ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க, ஓடிடியிலேயாவது பார்த்துப்பாங்க. நம்மளோட ஒரே கால்குலேஷன், கௌரிஷ் என் நண்பன் ஹீரோ ஆகணும், அவ்வளோதான். இவ்வளோ நாளும் உழைச்சோம், இயக்குனராக, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நிறைய தளத்தில் உழைச்சோம். எனக்கு ஃபஸ்ட்டாக எனக்கு தனஞ்சயன் சார் பயங்கர கனெக்ட். எப்படின்னா, நான் ஒரு சினிமா தயாரிக்கும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். தனஞ்சயன் சார் தான் படிச்சுட்டு சப்போர்ட் பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகமாக நிறைய பேர் படிக்கிறதுக்கு, ஈவன் கௌரிஷும் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார். ஒவ்வொரு போர்ஷன் படம் நகரும் போது மச்சான் இதை படிச்சேன்னு சொல்லுவோம் அப்படி. ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது அவரோட அடிப்படையாக நாங்கள் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. இது எதிர்பாராமல் அவரே எங்கள் படத்தை பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னது பெரிய படம். இந்த படம் உண்மையிலே நல்ல படம். நாங்கள் ஆரம்பித்த இடத்துல என்னத்துக்கு ஆரம்பித்தோமோ அதை வந்து டெலிவரியாக, எடிட்டாக, ஃபைனல் அவுட் டெலிவரியாக பார்க்கும்போது, ஃபைனல் ஷாட் பார்க்கும்போது நான் இது வரைக்கும் ஒரு 5 தடவைக்கு மேலே அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரி டைம் இந்த படம் வந்து பயங்கரமாக மிஸ்பிரைஸ் பண்ணிச்சு. லாஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரோட உட்காந்து பார்க்கும்போது நான் பயங்கர ஹாப்பி. நான் பாட்டு குதிச்சு சந்தோஷப்பட்டு ஆரவாரப்பட்டு கைதட் பண்ணிட்டுருக்கேன் 2-3 சீன்லலாம். அப்போ நினச்சிருப்பேன், யாரா இவன் அப்படின்றவங்களாம் நினச்சிருந்தாங்க. ஸோ எனிவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணன் சொன்னது தான் நடந்தது. நிறைய நல்லது அவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். மரம் நடுறது, நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு எஜுகேட் பண்ணுறது நிறைய பண்ணிட்டு இருக்கான். ஈவன் இந்த பைக் கொடுத்தது கூட ஆக்சுவலாக அதை அவன் பண்ணிட்டு வந்துட்டான். எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கானே சொல்ல.
பைக் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டான். அப்புறமா நைட்டு வீட்டில் ஒரு 11:30 பேசிட்டு இருக்கும்போது இது ப்ரொமோஷன்ரா, என்னடா இதை ப்ரொமோட் பண்ணாமல் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து இதை வந்து கடுக்கா டீம் பண்ணதா ப்ரொமோட் பண்ணது, அப்புறம் செய்தி சேனலுக்குலாம் சொல்லி பண்ணோம். எனிவே இன்னைக்கு தான் உங்களுக்கு அது தெரிய வருது அவன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் அவன் பண்ணணும்லாம் எனக்கு தெரியல. அவன் தொடர்ந்து இதை முதல்ல இருந்து அவன் அப்படி தான் இருக்கான். இன்னும் நிறைய ஓடிட்டு இருக்கான். ஒரு தயாரிப்பாளரா, ஒரு ஆக்டரா. நான் சொல்லுவேன் இவ்வளோ பண்ண வேணாண்டா, கொஞ்சம் குறைவாக பண்ணலாம், இவ்வளோ வேகம் வேணாம், பொறுமையா. அதெல்லாம் இல்லை. அவன் ஒரு பட்டாசு, அவன் பாட்டுக்கு வெடிச்சிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அது இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவ் அமைஞ்சது. இன்னைக்கு இத்தனை பேர் வருவாங்கலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனிவே எனக்கு பிடிச்ச சார் எல்லாருமே வந்திருக்காங்க. பேரரசு சார், உதயகுமார் சார், சிவி குமார் சார். ஏன்னா சின்ன படங்களை ஆதரிக்கிறதுக்கான ஆட்களே இல்லை. யாரை கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அவங்க படத்துக்கே வர ரெடியா இல்லாமம்மா, நம்ம படத்துக்கு எப்படி வருவாங்க, இதுதான் டாக்காக இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எங்களோட பெஸ்கர் ஸ்டுடியோஸ் எங்கள் ப்ரொடியூசர் கபீர் தாஸ் வந்து படம் பார்த்துட்டு அவர் சொன்னாப்படி, அவர் ஒரு ஓடிடி சேனல் ரன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அவர் பார்த்துட்டு சொன்னார், படம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆம்ஸ், நம்ம மேபி இதை வாங்கி கூட ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் தனஞ்சயன் சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனிவே பார்க்குற எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தது வந்து எங்களுக்கு ஒரு பலம். டெக்னீஷியன்ஸாக இவ்வளோ நாள் சினிமாவில் வேலை பார்த்ததில் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம். நீங்கள் படம் பாருங்கள், உண்மையிலே உங்களை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண வைக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். அட்டக்கத்தி, ஐ திங்க் கலவாணி, இந்த டைப்பில் ஒரு வில்லேஜ் ஜாலியான ஒரு கமர்ஷியலான படம், அதே நேரத்தில் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. பரியரும் பெருமாள்லாம் சொல்லலாம், அது மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஓவர் ஹைப் ஆகும். எனிவே அதை கூட இந்த படம் பீட் பண்ணும். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு படம் தான். இன்னொன்று, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு எங்களால் முடிஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம். இது வரைக்கும் மீடியா பீப்புள்ஸ் தான் கௌரிஷை கூட்டிகிட்டு போய் நிறைய மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. இது ரொம்ப சரியான நேரம். எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அந்த படம் வரும்போது எங்களோட ஒவ்வொரு ஆடியன்ஸும் உங்களால் எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹீரோவை நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டோம். இனிமேல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் தனஞ்சயன் சார் கொடுக்குற சப்போர்ட்டில் அவன் இனிமேல் ஹீரோ ஆகிடணும். இதுக்கப்புறம் இன்னொரு விஜய் சேதுபதியை நீங்கள் தேட வேணாம், இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நல்ல கதை செலக்ட் பண்ண தெரியும், நல்லா நடிக்க தெரியும். இன்னொன்று, ஒரு தயாரிப்பாளருக்கோ ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா, ஒரு நடிகர் படத்தோட முடிவு வரைக்கும் ஓடி வந்து இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு கொடுக்குறது. அது என் மாப்பிள்ளை கரெக்டாக பண்ணுவோம். அப்படி இந்த படத்தில் இந்த தயாரிப்பாளருக்கு அந்த வேலையை அவர் பண்ணியிருக்காரு. எனிவே இயக்குனர் சூப்பர் இயக்குனர். இந்த படம் சம படம். நான் ஃபஸ்ட்டு டப்பிங் முடிச்ச உடனே பார்த்தோன்னே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்ன மொழி, இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட அவார்டு வாங்குறதுக்கான லாங்குவேஜுங்க. அவ்வளோ அழகாக ஈரோடோட பாஷையை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய ப்ளஸஸ் இருக்குது, நீங்கள் நிறைய எழுதலாம். நன்றி வந்ததுக்கு, வாழ்த்துக்கள்.